இருக்கும்ல ஆள் மாறாட்டம், அதில் நம்ம 2 பேருக்கு சரிசமமாக பங்கிடணும். 32 கோடி ரூபாய் நம்ம பூர்வீக சொத்து. ஒட்டுமொத்த குடும்பமும் fraud. Chai with Chitra. மைனா திரைப்படத்தினுடைய வெளியீட்டுக்கு முன்னாலேயே கமல்ஹாசன் அந்த படத்தை பார்த்து பாராட்டினார். ஆமாம், அப்போ கௌதமி மேம் அவங்களும் பார்த்தாங்க படம். சார் லாஸ்ட் எண்டு அந்த வணக்கம் சொல்லி தேங்க்ஸ் போட்டோம்ல, அது வரைக்கும் உட்காந்து பார்த்தாரு சார் கமல் சார். எல்லா பேரும் படித்து பார்த்துட்டு நாங்கள் வெளியே வெயிட் பண்ணுறோம். ஏன்னா நம்ம படம் முடியுது அவ்வளோ நேரம் ஆச்சான்னு. ஏன்னா அதுதான் ஒரு ஃபுல்லாக பார்க்குறாரு சார். ஃபுல்லாக பார்த்துட்டு வந்தார். நாங்கள் வெளியே நின்றுட்டு இருந்தோம், யார் முகத்தும் பார்க்கல. அப்படியே போனார், போயிட்டு எல்லாத்தையும் கணக்கு பண்ணி கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டு வாஷ்ரூம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த வித்தார்த் என்கிற அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டார், பேர் சொல்லி கூப்பிட்டாரு. அப்புறமா எல்லாம் சொல்லி முடிச்சு வித்தார்த்து மற்ற எல்லோரும் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் கூப்பிட்டு எல்லாம் பேசி வேறு லெவல் அப்படின்னு சொல்லி டைரக்டரை கட்டி பிடிச்சி அப்படின்னு சொல்லி அதான் ஒரு மாதிரி எமோஷனஸ் அது முடிச்சுட்டு அப்புறமா என்ன சொன்னார், கௌதமி மேம் நாங்கள் கூப்பிட்டு இஸ் மை டிஓபி அப்படின்னு சொல்லி என்ன சொன்னாங்க. மேடம் சொன்னாங்க, ரொம்ப சூப்பராக இருக்குங்க, ரொம்ப ஃபோட்டோ சூப்பராக இருக்குது, என்ன எங்கே லைட் பண்ணீங்கன்னு தெரில அப்படின்னாங்க. முக்கியமாக லைட் போட்டால் தானே சார் தெரியுது. அப்போ கமல் சார் சொன்னார், லைட் எனக்கு ஜன்னல் வழியாக ஒரு சோர்ஸ் வந்தாவே அது வந்து நாங்கள் ஒரு மாதிரி ஆர்டிஃபிஷியலாக பார்ப்போம். ஆனால் இந்த படத்தில் எங்கேயுமே அது இல்லை. ஸோ எங்கே லைட் போட்டிருக்காங்க தெரில, கேமராவுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி ஆடியோ லான்ச்லேயே சொன்னார். அது ரொம்ப ஃபேமஸாக நமக்கு ஒரு பெரிய அவார்டு கொடுத்த மாதிரி இருந்துச்சு கமல் சார் சொன்ன விஷயத்தில். இந்த படத்துக்கு அப்புறம் உங்களுக்கு மிகப்பெரிய பெயரை வாங்கி கொடுத்த படம் கும்கி. யானையை சமாளிக்கிறது வந்து அவ்வளவு எளிதான விஷயம் இல்லை. ஆக்சுவலி சார் எனக்கு யானை வந்து இப்போ மைனாலே நமக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு சார். ஆமாம், அந்த போனேன்னு பெரிய சேலஞ்ச் என்ன சார், இப்போ நம்ம காட்டு நம்ம கும்கி யானைன்னா இது கயிறு போட்டிருக்கோம், நம்ம ஏறி உட்காரும்போது அந்த கயிறுக்குள்ளே கால் விட்டுருக்கலாம். அப்படி அது வந்து காட்டுக்குள்ளே இருக்கிற யானையாக தான் நம்ம காமிக்கிறோம். ஸோ கயிறு கழட்டிட்டாங்க, உட்கார முடியாது. அந்த எலும்பு குத்தம், அந்த போன் குத்தம், அங்கே உட்காந்துக்கிட்டு ஃப்ரேம் பண்ணணும். யானை தலையும் இருக்கணும், பின்னாடி ஓடுறவங்களும் இருக்கணும், ஃபோக்கஸ் பண்ணிக்கணும், நம்மளே ஃபோக்கஸ் பண்ணணும். பேட்டரி அப்போ பேட்டரியும் தொங்க போடணும். இப்போ மாதிரி கேமராவில் பேட்டரிலாம் கிடையாது. ஸோ இவ்வளோ பண்ணிவிட்டு யானை ஓடும், பள்ளத்தில் ஓடும் எப்படி. ஸோ அப்பப்போ விழுந்துட்டுனா முடிஞ்சிச்சு சார், அதோட அதுக்கப்புறம் திரும்பி பார்க்க முடியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் மைனாவோடய ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதோட அனுபவம் வந்து கும்கியில் என்னென்னா, அது ஒரு குழந்தை தான் சார், குழந்தைன்னு உச்சம் யானை, அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்குங்க சார். ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு நடந்துக்கணும் சார். காலையில் படுமா குட் மார்னிங், நம்ம ஸ்பாட்டுக்கு வந்து குட் மார்னிங் சொல்ல மாதிரி ஒரு சீப்பு வாழைப்பழம், ஒரு வெல்லம், உப்பு எல்லாம் கூட்டு போய் கொடுக்கும். யாராருக்கும் என்னென்ன தேவையோ போய் கொடுப்போம். அன்னாச்சி பழம் அது எல்லாம் கொடுத்து அப்படி ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது சார். யானை பாவம் அது சும்மா இப்படி ஜம்ப் பண்ணிட்டு இருந்தார். இதை பற்றி நான் பண்ணட்டு மாட்டேன், அவன் பண்ணேன்னா தூக்குது, அப்படி தூக்குது. அதை கூட அப்படியே ஷார்ட்டாக எடுத்துருப்போம். விக்கி பண்ணியிருப்பார் க்ளப்ஸ் எடுக்கிற மாதிரிலாம். யானை வந்து ஃப்ரெண்ட்லியான இருக்குது சார். ஒரு வாட்டி என்னென்னா, எனக்கு ஒரு ஷேடாக வேணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மரமே இல்லை, ஒரு பெரிய இச்சி மரம் இருந்தது. எனக்கு அந்த கிளை இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவன் யானை பாவன்ட்ட சொன்னேன். உடனே யானை விட்டு அந்த கிளையை உடச்சி கொடுத்துட்டான். உடச்சி ஆர்டிஸ்ட்டுங்க ஷேடோ பண்ணுவோம், லைவாக வேணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரிலாம் ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு ஹெல்ப்பிங் சென்ஸு யானைக்கு. அதே மாதிரி கும்கி எடுக்கும்போது கரெக்டாக கிளைமேக்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நைட்டில் வந்து காவக்காக்கிற மாதிரி, தம்பிராம காவக்காக்கிற மாதிரி சீன் சார். சீன் இருக்கும்போது அப்போ வந்து இது பிடிச்சிருச்சு, லிக்விட் அதுக்கு ஃபார்ம் ஆகும். ஆமாம், அதுனா வந்துச்சுன்னா கட்டி போட்டுருணும். அதை இல்லைன்னா வந்து பெரிய பிரச்சனை வேணும். ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு நைட் எடுத்துக்கணும் வந்துருச்சு சார். நாங்கள் வந்து கொஞ்சம் தூரமாகவே வச்சு எடுக்கிறோம், செயின் கட்டிகிட்டு இருக்கோம். அதில் என்னென்னா, தம்பிராம சார் வந்து அது யானை மேலே உட்காந்துட்டு தூங்கணும், சீன் பண்ணணும். அந்த சீனு அவரும் பயத்திலே இருக்காரு, எனி டைம் நடக்கும் அப்படி. கரெக்ட். ஆமாம், அது பண்ணிட்டு இருக்கும்போது நான் ஃபஸ்ட்டு ஒரு 50 ஃபோட்டோ எடுத்தார். இன்னொரு க்ளோஸ் எடுத்துக்கலாமா சார்? அப்போ வந்து நைட்டில் 2:30 மணிக்கு எடுக்கணும். அப்போ வந்து தம்பிராம சொல்கிறாரு, வாயில் எத்தனை கெட்ட வார்த்தை வருமோ சொல்கிறாரு. அதுதான் ஏன்னா இப்போ 50 போடுவா 25 போடுங்க, எல்லாத்தையும் எடுத்து மொத்த ஏசியஸில் வந்து எல்லா லென்ஸும் எடுத்து போடுங்க அப்படின்னு எனி டைம் இது நடக்கும் சார். ஏன்னா மதம் பிடிச்ச மாதிரி தான் வருது. ஐயோ நைட்டு எங்களுக்கு சிரிக்காதான்ற டேரக்டர்
என்னென்னா அந்த சீன் கெட்டு போகும். மேலே படுத்துட்டு போய் போய் காவகாரியா அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் பிரபு சொல்லுவார் சார். சொன்னாமல் இதுக்கு முன்னாடி எங்கள் காவகாரம் மற்ற நேரத்தில் நீங்கள் காலையில் ஃபுல்லாக நீங்கள் என்ன லவ் பண்ணிட்டு இருந்தீங்க வந்து ஒரு சீன் வந்து அந்த நேரத்தில் அதெல்லாம் மறக்க முடியாத சீன் சார். ஏன்டா மாணிக்கம், இந்த கொம்பேன்னு ஊர்க்கார பயலுக்கு சொல்கிறாங்களே, திப்புன்னு இந்த மலைச்சரிவுலேருந்து அவன் இறங்கிட்டா என்னடா பண்ணுவேன்? அதை வந்து கரெக்டான நேரத்தில் அதை கரெக்டாக ஃப்ரெண்ட்லியாக வச்சுக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு அந்த ஒரு டைம் வரும்போதில் அது தனியாக விட்டு, ஏன்னா அது எவ்வளோ பாடி ஹீட் ஆகிடும், நமக்கு மாதிரி வேர்க்கும், நம்ம யானைக்கு வேர்க்கவே இருக்காது. ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி டெய்லி குளிப்பாட்டணும், அது மற்ற ஹீட்டான பொருள் கொடுக்கக்கூடாது, அந்த மாதிரி கொடுத்து வச்சுக்கணும். அந்த படத்துக்காக விக்ரம் பிரபுவையும் லட்சுமி மேனனையும் செலக்ட் பண்ணதுக்கு பின்னால் உங்ககிட்ட அவங்க 2 பேரையும் காட்டினாரா? ஆமாம் சார். ஃபஸ்ட்டு இது மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஃபோட்டோஷூட் பண்ணது. நான் வந்தோடனே நாங்கள் மைனாலேருந்து ஆரம்பிச்சது தான் சார். ஃபஸ்ட்டு யார் இருந்தாலும் ஃபோட்டோ ஷூட் பண்ணிவிட்டு காம்பினேஷன் எடுத்துகிட்டு நாங்கள் எப்போ போனாலுமே இது தான் ஏர்போர்ட் பக்கத்தில் மலை இருக்குல்ல சார், ஆமாம், அங்கே தான் போயிட்டு சென்ட் தாமஸ் மவுண்டில் தான் நமக்கு எங்களுக்கு ராசினா அங்கேருந்து கும்கியாக இருக்கட்டும், டூவாக இருக்கட்டும், மற்ற எல்லா படமும் அங்கே போயிட்டு ஒரு சின்ன ஃபோட்டோ ஷூட் பண்ணுவோம். அங்கே ஹில்ஸ் தான் நமக்கு ஃபீல் ஆகும்ல, இல்லைன்னா ரொம்ப தூரம் போக தேவையில்லைன்னு. அந்த மாதிரி எடுக்கும்போது தான் லக்ஷ்மி மேம் இருந்தாங்க. அப்போ எங்களுக்கு கிடைக்கிற எல்லாமே இந்த 10th 11th படிக்கிற பிள்ளைங்களா தான் கிடச்சிருச்சு. கரெக்டாக இப்போ ஷூட் பண்ணுங்க சார், பரிசு எழுதிட்டு வந்துட்டுமா சார் அப்படின்னு சொல்லி அமலா அதே தான், லக்ஷ்மி மேம்னு அதே தான். ஃபோட்டோ ஷூட்டோ காம்பினேஷன் எடுக்கும்போது கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிடுவார். பிரபு சார் பொறுத்தவரையிலும் மைண்ட் செட் பண்ணிடுவார். அது வந்து மற்றவங்களுக்கு லேட்டாக சொல்லணும்னா இவங்களாம் என்ன சொல்கிறாங்க கேட்டுட்டு அந்த மாதிரி. விக்ரம் பிரபு முதல் நாள் பார்த்த போதே அவர் இந்த அளவுக்கு ஒரு நடிகர் அவருன்னு தோணிச்சா உங்களுக்கு? நிச்சயமா சார். ஏன்னா எங்கேருந்து வந்திருக்காரு சார், அவர் இருக்கிற இடம் அங்கே இருக்கு. ஆமாம், வந்தார். உண்மையில் அவர் அங்கேருந்து வந்த மாதிரி ஒரு நாள் கூட ஒரு இது காமிச்சிக்கிறது இல்லை, பெரிய இடத்து பிள்ளை அப்படின்னு. அப்போ என்ன சொன்னார், நானும் டேரக்டர் தான் ஃபஸ்ட்டு ஃபால்ஸில் தான் ஷூட் பண்ணோம், ஜோக் ஃபால்ஸ். அப்போ வந்து நானும் டேரக்டர் மட்டும் தான் அந்த 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 கிளிப்பில் போயிட்டு மார்க் கொடுக்குறோம். பார்த்துட்டு வெளியே வந்து, சார் நீங்கள் போய் கொடுத்துட்டீங்க, நாங்கள் எப்படி சார் அப்படின்றாரு. அது லக்ஷ்மி என்னன்னு தான் சொன்னாங்க. இல்லைம்மா தவந்துட்டே போங்க, நீங்கள் கண்ணை மூடிட்டு பண்ணிடாதீங்க, தவந்துட்டே போங்க, எதுவும் பார்க்காதீங்க, அங்கே போய்ட்டு அப்படியே உட்காந்துங்க, வேறு எதுவுமே அசையாதீங்க. கயிறு கொடுத்துட்டோம். அப்போ சொன்னார், சார் நீங்கள் வந்து ஷூ போட்டால் கேமரா ஷூ போட்டுருப்போம்ல, கல் முன்னெல்லாம் ஓடி போய் பொசிஷன் கொடுத்துருவோம். சார் ஷூ போய்ட்டு உடனே போய் ஓடி போய் கொடுத்துருங்க, நான் வெறுங்கல்ல தான் போடணும் சார், கொஞ்சம் க்ளீன் பண்ணினா அப்படி கொடுங்க சார். சார் அந்த மாதிரி சின்னதாக கேட்பார். அப்படியே தெரிஞ்சிருங்க சார், அவ்வளோ டெடிக்கேஷனாக நான் பண்ணுறது. நீங்கள் இப்போ பிரபு சாரை பொறுத்தவரை இங்கேருந்து ரூம்லேருந்து ட்ரெஸ்ஸை போட்டு வர சொல்லிடுவார். அங்கே கேரவன் கிடையாதுல்ல சார், அதனால் இங்கேருந்து அமலாவாக இருக்கட்டும், வித்தார்த்தா இருக்கட்டும், லக்ஷ்மி மேனனாக இருக்கட்டும், விக்கா இருக்கட்டும், எல்லாமே இங்கேயே ட்ரெஸ் கொடுத்துட்டு நைட்டை போட்டு பார்த்துட்டு இது தான் நாளைக்கு போட போகிறேன்னு சொல்லிட்டு. ஏன்னா காலையில் கும்கிலியில் கார்டு வரும், கார்டுனா ஃபிலிம் பை பிரபு சாலமன் வரும். அப்போ வந்து ஒரு அந்த ஷாட் வந்து எலிஃபெண்ட் வர மாதிரி ஷாட்டு காலையில் 6:30க்கு எடுத்தோம், நல்ல ஸ்மோக்லாம் போட்டு. அந்த ஷாட்டில் அந்த V-பாயிண்ட் பார்க்காம எடுத்தோம் ஷாட். அது எலிஃபெண்ட் வரும் கட்டாகாமல் கரெக்டாக ஃப்ரேம் வச்சு. அவர் சொன்னார், சார் V-பாயிண்ட்டை பார்க்கல சார், கையில் தானே எடுத்துட்டு, சூப்பர் ஷாட்டாக இருக்கும். அதுக்கெலாம் சார் வந்து அவ்வளோ சொல்லார், V-பாயிண்ட்டே பார்க்காம கரெக்டாக ஃப்ரேம் பிடிச்சிட்டு வந்துட்டாடா அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. கும்கி படத்துடைய படப்பிடிப்பில் உங்களுக்கு சவாலாக இருந்த காட்சின்னு எதை சொல்லலாம்? ஜோக் ஃபால்ஸ் எடுக்கப்பட்டது தான். என்னென்னா சார், அது எனி டைம் ஆக்சிடென்ட் ஆகும் சார். ஆக்சிடென்ட் மீன்ஸ் என்னென்னா சார், அங்கெல்லாம் நிற்கவே முடியாது சார், நின்று ஒரு சின்ன ஜெர்க் அதை கூட போயிடும், பார்க்கவே முடியாத அளவுக்கு போயிடும் சார். அந்த அளவுக்கு கொஞ்சம் சேஃப்டி எல்லாத்தையும் நிதானமாக நிப்பாட்டி அந்த மாதிரி ஒரு இதாக பண்ணது. அந்த அந்த ஒரு அந்த சாங்கில் தான் ரொம்ப ரிஸ்க்காக எல்லாத்தையும் ஃபீல் பண்ணி கஷ்டம்னா அப்படி ஒரு கஷ்டம். இன்ன வரைக்குமே யாருமே கீழே போய் எடுத்ததே இல்லை சாங். ஜிம்மி கீழே வந்து ஒவ்வொரு பீஸாக இறக்கி ஒவ்வொரு வெயிட்டு தூக்கி கீழே போயிட்டு எடுத்துகிட்டு வந்தது. அது ரொம்ப ரொம்ப ரிஸ்க் எடுத்தது. மணிசாரே போயிட்டு எடுக்காமல் வந்துட்டார், ஏன்னா இது பாசிபிள் இல்லாதது. ஸோ அந்த படத்தில் எனக்கு ஓவர சேலஞ்ச் ஆனது அந்த ஒரு இதுதான். முழு படத்தையும் பார்த்தபோது உங்களுக்கும் பிரபு சாலமனுக்கு எப்படி இருந்தது படம்? எனக்கு பார்த்தோன்னே நமக்கு ஓவர் கான்ஃபிடென்ட்டு. அதே மாதிரி நாங்கள் சாங்லாம் பார்த்திங்கன்னா சார், நாங்கள் ஒரு நாள் சாங்குன்னு சுயசை சாங்கு மட்டும் சாங்காக ஷூட் பண்ணது, மற்ற எல்லாம் மாண்டேஜ் தான். காலையில் போனோம்னா ஒரு 9 மணி வரைக்கும் மாண்டேஜ் இருக்கும். கரெக்டாக ஒரு 4:30 மணிக்கு 4லேருந்து 6:30 வரைக்கும் திருப்பி மாண்டேஜ். ஆமாம், அப்படி எடுக்கப்பட்டதான். கிட்டத்தட்ட இன்னும் நீங்கள் பார்த்த கும்கியில் சாங் பார்த்துருக்கீங்க இல்லையா, அது இன்னும் 6 மடங்கு சாங்கு ஷார்ட்ஸ் இருக்குது.
ஓ இதோட பெட்டர் ஷாட்லாம் இருக்குது, வைக்க முடியல. கரெக்ட். ஸோ அந்த மாதிரி தான் சார். பார்த்தோன்னே என்னென்னா சார் இந்த படத்துலேயாவது உனக்கு வாங்கிடுவாடா, நீ அவார்டு வாங்கிடுவாடா அப்படின்றார். அவர் சொன்ன மாதிரி எனக்கு நேஷ்னல் அவார்டு வாங்குறது தான் வந்து ஸ்டேட் அவார்டு கொடுத்தாங்க. படத்தை பார்த்துட்டு பிரபு என்ன சொன்னார்? அவெல்லாம் கட்டி பிடிச்சி, தம்பி என் பையனை வந்து இப்படி பண்ணிட்டீங்க, அது இல்லாமல் உங்களோட ஒர்க்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்து வீட்டில் கூப்பிட்டு சிவாஜி சார் ஃபேமிலி உட்காந்த இடத்துல டெக்னீஷியன்லாம் கூப்பிட்டு டைரக்டர், கேமராமேன், ஆர்ட் டைரக்டர் ஃபேமிலி எல்லாம் கூப்பிட்டு அங்கே எங்களுக்கு விருந்து வச்சாங்க. அருமை. விருந்து வச்சுட்டு எல்லாருக்கும் கிஃப்டட் கொடுத்து, தங்க காயின் கொடுத்து, பட்டு சரி பட்டு வேஷ்டிலாம் கொடுத்து. சூப்பர். ஆமாம், பெரிய இடம் தான் சார். ஆமாம், அந்த மாதிரி வச்சு கொடுத்தாங்க. இன்ன வரைக்கும் அந்த இருக்குது. கும்கி படத்துடைய பாடல் வெளியீட்டு விழாவில் ஒரு பக்கம் ரஜினி, இன்னொரு பக்கம் கமல் 2 பேருமே வந்தாங்க. 2 பேரும் படத்தை பார்த்தாங்களா அதுக்கு முன்னாடி? பார்க்கல சார். கும்கி பார்க்கல. மைனா தான் ஃபஸ்ட்டு கமல் சார் பார்த்தாரு. கும்கி வந்து அப்புறமா ஆஃப்டர் ரிலீஸ்க்கு அப்புறம் தான் எல்லோரும் பார்த்தாங்க சார். தேட்டரில் பிரிவு தேட்டரில் வந்து கமல் சார் பார்த்தாரு, ரஜினி சார் பார்த்தாரு. அன்றைக்கி அதே மாதிரி தான். மைனா எப்படி நடந்ததோ அதை விட இன்னொரு மடங்கு அதிகமாக நல்லா இருக்கணும்னு வச்சு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. இன்னொரு விஷயம், அவங்களுக்கு சிவாஜி சார் வீட்டிலேருந்து வந்து அவரை வந்து நம்ம அறிமுகப்படுத்தினால இன்னொரு நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கிரெடிட்டாக இருந்துச்சு. ரஜினி என்ன சொன்னார் பார்த்துட்டு? சூப்பர்னு தான் இருக்கார். வந்து எல்லாம் கட்டி பிடிச்சி அது லாஸ்ட் எண்ட்லாம் பயங்கர கண் கலங்கிட்டார். அந்த தனியாக தான் உட்காந்து நான் பின்னாடி தான் பார்ப்பேன்ல என்ன சொல்லி தான் சொல்லுவாங்க அப்படின்னு. அப்படியே பார்த்துட்டு அந்த எலிஃபென்ட் வந்து ஒன்று இதாகணுமே அவ்வளோ ஃபீல் ஆகிடுச்சு. வெளியே வந்து கொஞ்ச நேரம் அப்படியே நிற்கிறாங்க சார். அப்படியே லிட்டரலி அப்படியே நின்று அப்படியே இருக்கிறாங்க. செத்துருக்கக்கூடாது. அவங்களுக்கு என்னென்னா ஹியூமனாக அவங்க பார்ப்பாங்க, செத்துருக்கக்கூடாது, இவங்க ஜாயின் இருப்பாங்க, ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துருக்கணும் பெட்டரா அப்படின்னு. ஆனால் அவங்க கதை எடுத்து கேட்கல. ஸோ அது அப்படி இருக்கிறது அப்படியே பார்த்துட்டு இப்படி தாங்க இந்த கதையில் ஏங்க நான் ஒரு சின்ன ஒரு விஷம் கூட கொடுக்கல அப்படின்ட்டார் என் ப்ரூ சார்கிட்ட. சார் என்ன சார் நீங்கள் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த மாதிரி ஒரு ஆசை, இந்த மாதிரி படங்கள்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னு. ஒளிப்பதிவு துறைக்கு வர்றதுக்கே பயந்த ஆள் நீங்கள். மக்கள் பாராட்டுற மாதிரி, சூப்பர் ஸ்டார்கள் பாராட்டுற மாதிரியான படங்கள்லாம் தந்தீங்க. இது தாண்டி திரையுலகத்துலேருந்து எப்படிப்பட்ட பாராட்டுகள்லாம் இந்த படங்கள் உங்களுக்கு பெற்று தந்தது? நம்ம நேர்மையாக உழைப்பு, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒரு கதையை நம்ம வந்து பண்ணோன்னா எதுக்கு இப்போ எக்யூப்மெண்ட்டோ எது கேட்டாலுமே அதை யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ண தேவையில்லாத ஒரு இது பண்ணக்கூடாது. கதைக்கு தகுந்த மாதிரியான ஃபோட்டோகிராஃபி பண்ணணும். டைரக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணணும். ரெண்டாவது கான்சியஸாகவே இருக்கணும் எல்லாத்துக்கும். ஒரு சினிமான்ற ஒரு 1 ஹவருக்கு 5000 ரூபாய்க்கு கணக்கு பண்ணாலும் ஒரு கால்குலேஷன் இருக்குது. ஸோ அதை வேஸ்டேஜாக பண்ணாமல் நம்ம கரெக்டாக பண்ணோம்னா நமக்கு அங்கீகாரம், ப்ரொடியூசராக இருக்கட்டும், டைரக்டராக இருக்கட்டும், எல்லோரும் நமக்கு அங்கீகாரம் கொடுத்துட்டே இருப்பாங்கன்னு அது என்னோடய நம்பிக்கை. அந்த மாதிரி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் சார். ஒரு சிறந்த ஒளிப்பதிவாளர் அப்படின்னு உங்களுக்கு பேர் கிடைக்கிறதுக்கு யாரெல்லாம் முக்கியமான காரணம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு டைரக்டர் சார். ஃபஸ்ட்டு கதை தான். அதுக்கப்புறம் அதில் நடிக்கிற நடிகர்கள், அதுக்கு முன்னாடி அதுக்கு பொருள் செலவு தயாரிப்பாளர்கள் முக்கியம் சார். ஸோ இதெல்லாம் சேர்ந்து எல்லாத்தையும் ஓகே பண்ணுறது வந்து கதை தான். ஒளிப்பதிவு ஒத்துக்கிறதுக்கு முன்னாடி முழு கதையும் கேட்பீங்களா? முழு கதை கேட்பேன் சார். முழு கதையும் படிப்பேன் சார். படிச்சுட்டு அதில் எதாவது கரெக்ஷனாக கூட கரெக்ஷன் சொல்லுவேன் சார். அது திருப்தி வேணும் சார். நிறைய படங்கள் அட்வான்ஸ் வாங்கி திரும்பலாம் கொடுத்துருங்க சார், பண்ண மாட்டேங்க. ஆமாம். ஏன் கதை பிடிக்கல, திருத்தத்தை ஏற்றுக்கல? இல்லை அப்படி இல்லை. திருத்தத்தை சிலது சொல்லுவோம் சார். அதை ஏற்றுக்கிட்டாங்கன்னா அது இல்லை நம்மளோட அவங்க அதிகமாக கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்க, நம்ம அவங்களுக்காக நம்ம பண்ணி கொடுப்போம் அப்படின்னு தான் பண்ணியிருக்கேன். சில படம் வந்து நான் கேட்டுட்டு இது கதை கேட்க முன்னாடி அட்வான்ஸ் வாங்கிடுறோம் சார். நான் சரியில்லைன்னா அட்வான்ஸ் திரும்ப கொடுத்துருக்கேன். அப்படியா? ஆமாம் சார். அதில் நமக்கு ஒரு திருப்தியாக இருந்தால் தான் மட்டும் பண்ணுவோம் சார். அது சின்ன படமாக இருந்தாலும் ஓகே, பெரிய படமாக இருந்தாலும் ஓகே. திருப்தி இல்லாத படத்தை நம்ம எப்பவுமே அது பண்ணுறதில்ல. தேன் படத்துக்கு சம்பளமே வாங்காமல் பணியாற்றுறீங்கன்னு கேள்விப்பட்டேன். உண்மையா? சம்பளம்லாம் இல்லை சார். நம்ம வாங்குகிற சம்பளம் ஒன்று, அவங்களாம் சும்மா ஒரு சம்பளம்னா அந்த படத்துக்கான சம்பளம் வாங்கலை. கரெக்ட். ஒரு சும்மா ஒரு டோக்கன் மாதிரி ஒரு நண்பர்களுக்காக பண்ணுற சம்பளம் தான் பண்ணிக்கிட்டேன். அது அந்த டைரக்டர் வந்து ஃப்ரெண்டு, இந்த கதையை சும்மா கேளு, ஏன்னா நீ வாங்குற பணத்தில் நம்ம வந்து படமே முடிச்சிருவோம், அந்த சம்பளம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி கதை மட்டும் கேளுப்பா அப்படின்னு. கதை கேட்டேன்னா இது நான் பண்ணித்தரேன் அப்படின்னு. எப்படி சம்பளம்லாம் வேணாம், சும்மா இதாக கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த போய் பண்ணிவிட்டு 2 ஷெடியூல் பண்ணோம். அதுவும் கிட்டத்தட்ட சார் இப்போ இந்த ரூம் பெரிய ரூம் சார். இதோட இந்த சின்ன ரூமு மொத்தம் 7 பேர் படுத்துருந்தோம். அந்த லொக்கேஷன் போயிட்டு அங்கே ஹோட்டல்லாம் கிடையாது.
ப்ரொடியூசர் அசிஸ்டண்ட்டு, நானும் ஆர்ட் டைரக்டர், ஆர்டிஸ்ட்டு, நடித்த ஹீரோ அசிஸ்டன்ட்ஸ் எல்லாம் எல்லாரும் ஒரே ஒரு ரூம் room தான். ஆமாம், ஒரு பாத்ரூமில் இருந்தோம். ஸோ அந்த மாதிரிலாம் அந்த படம் தான். ஏன்னா அது கதை பிடிச்சி போய் பண்ணது. கதை பிடிச்சி சும்மா கேட்க தான் சேஷனுக்காக சொன்னார், நானே பண்ணித்தரேன் அப்படின்னு பண்ணதான் அது. சார் அது என்னோட திருப்தி இருக்குது சார். சின்ன படமாக இருக்கட்டும் பெரிய படமாக இருக்கட்டும், கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கூட நான் பண்ணுவேன். இப்போ ஒரு படம் பண்ணேன் நான், விமல் படம் ஒன்று பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி தான் எப்போயுமே எனக்கு என் திருப்திக்கு இப்போ கதை கிடச்சுன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லையும் கண்டிப்பாக பண்ணுவேன். அருமை. ஒரு பேட்டியில் நீங்கள் சொல்லியிருந்ததை பார்த்தேன், எந்த ஒரு ஒளிப்பதிவாளர் ஆனாலும் ஒரு படமாவது ஏஆர் முருகதாஸோட பணியாற்றினாங்க. இப்போ உதாரணத்துக்கு என்னென்னா, நாங்கள் மான்கரத்துக்கு போனோம். அப்போ நான் டைரக்டர், ஆர்ட் டைரக்டர் 3 பேரும் இங்கேருந்து பாண்டிச்சேரி போகிறோம். ரெண்டு நாளைக்கு முன்னாடி போகிறோம் சாங் எடுக்கணும்னு சொல்லிட்டு. அப்போ முருகதாஸ் சார் டைரக்டருக்கு கால் பண்ணுறாரு, பாண்டிச்சேரி போகிறீங்களா சாங் எடுக்க அப்படின்றாரு. ஆமாம் சார் பாண்டிச்சேரி போகிறேன் சார். எப்படி இந்த சிவகார்த்திகேயனோட அந்த படத்தில் பணியாற்றி? உண்மையாகவே நான் கொஞ்சம் முருன்னு தான் இருப்பேன். முருன்னு கொஞ்சம் கோபமாக தான் இருப்பேன் சார். அப்படியா? சமுத்திரக்கனியோட தமிழ், தெலுங்கு, கன்னடம் 3 மொழியிலையும் பணியாற்றினீங்க. ஆமாம் இல்லையா? தேனி போகிறதுக்காக நாங்கள் போயிட்டுருக்கோம். போயிட்டு அந்த வேலை ஷூட்டிங் நடந்தது, சாட்டை போயிட்டுருக்கு. கல்யாணம் நடிச்சிருந்தார். அப்போ தான் ப்ரொஃபஸர் சார் அந்த ட்ரெயிலர் காமிச்சிட்டார். தம்பி வாடா நம்ம ஒரு படம் பண்ணுவோம்டா அப்படின்னு கூப்பிட்டாரு. ஃபஸ்ட்டு படம் சாட்டை முடிஞ்சோடனே நாங்கள் நேராக கன்னடம் போராளிக்கு முடிச்சு. அதுவும் இன்னொரு சிவாஜி ஃபேமிலி சார். ஆமாம் சார். என்னது அது புனித் சாரை வச்சு ஒரு ஷாட் ஒரு வெளியில் எடுக்க முடியலைங்க சார். எடுக்க முடியாது. ஐயோ. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.